இந்த உலகத்தில் ஒருவர் நல்ல பணக்காரரும் கூட உதவி செய்வதில் வல்லல், கருணை உள்ளம் கொண்டவர். எல்லா நேரத்திலும் கஷ்டம்னு வந்துட்டா உடனே ஓடிப்போய் உதவி செய்கிற நல்ல குணம். ஏழைகள் கண்ணில் கண்ணீர் சிந்தித்தாலே ஓடி போயிடுவார். அந்த அளவுக்கு உன்னதமான குணம் படைத்தவர். ஒரு நாள் அவருக்கு கிட்டத்தட்ட 71 வயசு இருக்கும். அந்த நேரத்திலே இறைவன் ரூபத்திலே யமன் வந்து நிற்கிறார். யமன் வந்த உடனேயே, வாப்பா, நான் உன்னை அழைக்க வந்திருக்கிறேன். இவருக்கு அதிர்ச்சி. எனினும் சரி, நான் வருகிறேன். நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருக்க முடியுமா? வருகிறேன், நிச்சயம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு, உடனே வா அப்படி என்று மீண்டும் அழைக்க, திருப்பி அவரை கேட்க, நீங்கள் முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, முதல்ல தண்ணியாவது சாப்பிடுங்க, இல்லை சாப்பிடுங்க, ஏதாவது உணவு அருந்து விட்டு செல்லலாமே அப்படி என்று சொல்ல, அவர் திகைத்து போனார். யாருமே என்னை இதுவரை இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறீங்களா இல்லை சாப்பிட்றீங்களான்னு கேட்டு யாருமே என்னை பார்த்து கேட்கவில்லை. எல்லாருமே என்னை பார்த்து பயந்துதான் போகிறார்களே தவிர, நீ ஒருவன் மட்டுமே நெஞ்சை நிமிர்த்து என் உயிரை எடுத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறான். ஆனாலும் ஒரு நிமிடம் மட்டும் எனக்கு தாருங்கள் என்று கூறினார் கடைசியாக யமனிடம். அப்போ அந்த எதற்கு என்று அவர் கேட்கவில்லை. சரி என்றார். உடனே ஒரு நோட்புக்கில் எழுதி வைத்தார். இந்த உலகத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் நல்லவராக பிறக்க வேண்டும், எண்ணத்தில் சிறந்தவராக பிறக்க வேண்டும் என்று எழுதி வைக்கிறார். அன்னதானம் கேட்பவருக்கு கொடுப்பதை விட பசி அறிந்து கொடுப்பது நல்லது என்று வாக்கியமாக எழுதி வைத்தார். உடனே யமதர்மராஜா, அதாவது எல்லோரும் 1 மாதம் கேட்பாங்க, 2 மாதம் கேட்பாங்க, 1 வருஷம் கேட்பாங்க. நீங்கள் 1 நிமிஷம் கேட்டிருக்கீங்க. அந்த 1 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதைத்தான் அந்த 1 நிமிஷத்தில் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி உடனே யமனே கண் கலக்கிட்டார். அந்த அளவுக்கு நம்மளால் ஒரு நிமிஷத்தை கூட விலைக்கு வாங்க முடியாது என்கிறத நீங்கள் உணர வேண்டும். முதல்ல மக்கள் நாம் நினைத்தால் 100 ரூபாய்க்கோ 10,000க்கோ 1 கோடிக்கோ 1 மில்லியனுக்கோ எவ்வளவோ எதை கொடுத்து வேண்டாலும் வாங்கிக்கிடலாம். ஆனால் நம்மளால் கடைசி தருணத்தில் கடைசி நேரத்தில் அந்த 1 மணி நேரமோ 1 நிமிஷத்தையோ வாங்குவதற்கு மற்றவர்களிடம் கையேந்து விற்க இருக்கிற சூழ்நிலையை புரிந்து வாழுங்கள். இந்த உலகம் நமக்கானது அல்ல, இருக்கும் வரை நமக்கானது. அதை சந்தோஷமாக கழிக்கிறதும் கழிக்காததும் உனது கையில் தான் இருக்கிறது. சந்தோஷமான வைக்கிறதும் சந்தோஷம் இல்லாத வைக்கிறதும், கணவர் மனைவியிடம் சண்டை போட்டுக் கொள்வதும், அப்பா அம்மாவிடம் சண்டை போட்டுக் கொள்வதும், தாய் தந்தையை கவனிப்பாவதும் எல்லா குற்ற சுமைகளுக்கு மேலே ஆளாகி விடுவார். ஆகவே இருக்கும் வரை எல்லோருடையும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்துவிட்டு மறைந்து போகும். அடுத்தவர்களுக்கு ஆளாகாது. நல்ல பெயர் வாங்க முடியவில்லை என்றாலும் கெட்ட பெயர் வாங்குவதற்கு உன் இடம் கொடுத்து விடாது என்று சொல்லிக்கொண்டு யமதர்மராஜாவும் அழைத்து சென்றார். எல்லோருக்கும் அழைப்பு வரும், ஆனால் எந்த நேரம் என்று நமக்கே தெரியாது. அதுதான் ரகசியம், பாதுகாக்கப்படும். அதுபோல தான் நீங்களும் நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம்,
என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.